திமுக மீது ஒரு பல்முனை தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுகவை இதோடு அடித்து காலி செய்ய வேண்டும், அதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் அடித்து உடைத்துக் கொண்டு மறுபடியும் ஒரு பீனிக்ஸ் பறவையாக திமுக எழுந்து வருமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. முக்கியமாக தமிழகத்திலும் தேசிய அளவிலும் அடுத்ததாக என்ன நிலைப்பாடுகளை திமுக எடுக்க போகிறது அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் லாபியில பின்னணியில பார்ப்போம் காணொலியில். தமிழகத்துல தாவேகா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, தாவேகாவினுடைய வெற்றிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக அடிச்சு காலி பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தராக தாவேகாவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய பேரங்கள் நடத்தப்படுகிறது. அதெல்லாம் வேற, பின்னணியில் வேற. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவேகாவு கூட கம்யூனிஸ்டுகள் இணைந்திருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நாளைக்கு எந்த அளவில் கட்சியாக ஒரு பலமாக நிலைநிற்க போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. பல்வேறு மாவட்ட செயலாளர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை தன்வசம் இழுத்து விட்டதாக ஆதவ் அர்ஜுனாவினுடைய குழு தெரிவித்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா, நீலம், ரஞ்சித் இவர்களுடைய கரங்கள் இதில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியானாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதோடு முடிந்து விட்டது அப்படிங்கிற பார்வைகள், அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் இப்போது அரசியல் தளத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தான் இதனுடைய பின்னணி தெரியும். இதுல இணைந்து கொண்ட இன்னும் இரு கட்சிகள், 3 கட்சிகள் சொல்ல போனால், கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. சிபிஐ, சிபிஎம், இந்த 2 கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் கொஞ்சம் மனிதத்தை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறாங்க. வலுவாக இதற்கு முன்னால எவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னாங்களோ அந்த அளவுக்கு மூர்க்கமாக, மூர்ச்சையாக அவர்கள் இல்லை அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதுபோல IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இப்போ பக்ரீத் நாளைக்கு அன்னைக்கு தமிழகத்துல மாடு வெட்டுறது, ஆடு வெட்டுறதுக்கான தடைகளை விதிச்சாங்கல்ல. குறிப்பிட்ட அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த கடைகள்ல இல்லாம வேற எங்கேயும் நீங்க ஆடுகளையோ மாடுகளையோ வெட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இதனுடைய பின்னணியில இதையெல்லாம் வலுவாக திடமாக எதிர்க்கக்கூடிய IUML, VCK எல்லாம் குரல் நழுநழுத்து தழுதழுத்து போய் அவர்கள் கெஞ்சக்கூடிய ஒரு தொனியில அவர்களுடைய கண்டனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. தாவேகா இதுல என்ன நிலைப்பாடு எடுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போ விஷயத்துக்குள்ளால வரும். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, திமுகவை அடிக்கக்கூடிய வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுகவை இதோட அடிச்சு காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஒன்று, இந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு இணைந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, VCK-ஆக இருந்தாலும் சரி, IUML, இந்த கட்சிகள் இப்பொழுது என்ன பேசி கொண்டிருக்கிறோம்னா, நாங்கள் எதற்காக இங்கே சேர்ந்தோம் அப்படிங்கிற நியாயத்தை பேசுகிறாங்க. முதல்ல திமுக சொல்லித்தான் நாங்கள் இங்கே சேர்ந்தோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ அவர்கள் பேசக்கூடிய வாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிமுகவும் திமுகவும் ஆட்சி கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க, அதை தடுக்கத்தான் நாங்கள் வெளியேறணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவிலிருந்து வெளிவருவதற்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய CV சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் இதைத்தான் வலுவாக வச்சாங்க. சரி, அதுல என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இன்னொரு வாதம் இதுல வைக்கப்பட்டது. ஒன்று, இந்த இணைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, திருமாவளவன் அவர்களை தமிழகத்தினுடைய முதல்வராக்குகிறது, அதிமுகவை சார்ந்தவர்களை இன்னபிற அமைச்சர்களாக ஆக்கி இந்த ஆட்சியை நடத்துவது அப்படிங்கிற ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது. அதை எதிர்த்தது யார்? அதை கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்களா? அதுபோல CV சண்முகம் போன்றவர்கள் இதையெல்லாம் எதிர்த்தார்களா அப்படிங்கிற கேள்விகள் நம்ம முன்னால இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி யாரும் பேசல. இந்த நடுநிலைவாதிகள்லாம் ஏன் இதை பற்றி கொஞ்சம் கூட வாய் திறக்கவில்லை? அப்போ திமுகவை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் மட்டும்தான் இதுல இருக்கு. இன்னொன்று, தாவேகாவில் நாங்க ஏன் போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற நியாயத்தை சொல்லும் விதமாகத்தான் இவங்க இப்போ பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த 22 நாள் ஆட்சியில இங்க பெரிதாக எதுவும் மாறிவிடவில்லை. ஏற்கனவே இருந்த அந்த நிலை ரொம்பவே மோசமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய நிலை, கொலைகள், குற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது
தாவேக்காவிற்கு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இப்போது தமிழகம் எங்கும் உருவாகி இருக்கிறது. அப்போ இதனுடைய பின்னணியில் அதை நியாயப்படுத்துறதுக்கு இவங்க என்னென்னலாமோ பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகின்றன, இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன, இது யாரு சொன்னா, யாரு பேசுனாங்க, எங்க பேசப்பட்டது, எந்த நபர் திமுக காரரை திமுக தலைவர்களை சந்திச்சாங்க, யாரு இந்த யூகங்களை போடுறாங்க அப்படிங்கிற உறுதியான எந்த விதமான செய்தியையும் இந்த ஊடகங்கள்ல வரல. பொத்தம் பொதுவாக போட்டு விடுறது. திமுகவை பாஜக நெருங்குகிறது. ஏன்னா மத்திய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாராளுமன்றம் நடக்கும்போது அவர்கள் மசோதா நிறைவேற்றும் போது நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும், அதற்கு இணையாக நாங்கள் சில விஷயங்களை செய்து தருவோம், இப்படி ஒரு நெருக்கத்தை நம்ம ஏற்படுத்தும், இப்படி ஒரு யூகம் போய்கொண்டிருக்கிறது, பேச்சு போய்கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், 2029 தேர்தலில் பாஜகவோடு இணைந்து களம் காணப்போவதாக ஒரு பேச்சை உருவாக்கி விட்டு கொண்டிருக்கிறார். நம்ம இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், திமுக பெரிய உத்தமர்கள் ஒன்றும் இல்லை, ஆனால் அவர்கள் கடந்த காலத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி வைக்கும்போது அவர்கள் வரைந்த வரைக்குள்ளேயே பாஜக நின்றது. ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு நிலை பாஜகவில் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பாஜகவை முழுமையாக பாஜகவினுடைய பாசிசத்தை, மதவாதத்தை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு திமுக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம பழைய வாஜ்பாய் காலத்து ஆட்சியை நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு ரொம்ப மூர்க்கமாக, மிகவும் மோசமாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கொடூர முகத்தை நம்ம நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ திமுகவினுடைய அடிநாதமே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாசிச எதிர்ப்பும் இந்த மதவாத கொள்கைகளை எதிர்ப்பது தான். அதில் போய் சரணாகதி ஆகிறது நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறது தான் நான் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை பாஜகவோடு இவர்கள் கூட்டணி வைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், இதோட திமுகவினுடைய கதை முடிந்தது. திமுக தன்னுடைய தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, ஏன் பாஜகவோடு திமுக இணையாது அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம சொன்னோம். இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கும், தேசிய அளவில் திமுக அடுத்ததாக என்ன நிலைப்பாடை எடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த இப்போது தேர்தல் நடந்ததில் 3 மாநிலங்கள் மிக மிக முக்கியமான மாநிலங்களாக இருந்தது பாஜகவிற்கு. ஒன்று மேற்கு வங்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளா, தமிழ்நாடு. இந்த 3 இடத்துலையுமே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தளவில் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரம் மாறுவதற்கு எஸ்ஐஆர் மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறது. எஸ்ஐஆர் மட்டுமா வேலை செய்தது அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு பங்கை எஸ்ஐஆர் இதில் வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. மேற்கு வங்கத்தில் தலித்துகளுடைய வாக்குகள், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பெருவாரியாக நீக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் இந்த எஸ்ஐஆரில் இந்த பணிகளுக்கு மேற்பார்வை பண்ண மனோஜ்குமார் அகர்வால் அப்படிங்கிற ஐஏஎஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு பதவியேற்றிருக்கக்கூடிய பாஜக அரசு, மேற்கு வங்கத்தினுடைய பாஜக அரசில் தலைமைச் செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதுலேருந்தே நமக்கு தெரியணும் எதனுடைய பிராயசித்தமாக இந்த பொறுப்பு, இந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. அதுபோல் கேரளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8.97 லட்சம் வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. பெருவாரியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. வடமாநில தொழிலாளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எஸ்ஐஆரை மேற்பார்வை செய்தது, இந்த பணிகளை பார்த்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தன் இ கேல்கர் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அங்கேயும் இந்த காங்கிரஸ் வி.டி. சதீசன் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தலைமைச் செயலராக இதே ரத்தன் இ கேல்கரை அமர்த்தி இருக்கிறாங்க. அப்போது இதில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேணும் இல்லையா? இப்போ இந்த வி.டி. சதீசன் பொறுப்பேற்ற பிறகு
பினராயி விஜயனுடைய வீடு உட்பட அலுவலகங்கள் உட்பட 12 இடங்கள்ல வந்து இடி ரைடு வந்து நடந்தது. இந்த இடி ரைடு நடத்தின பிறகு பினராயி விஜயன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசினது, இப்போது வந்து இந்த ரைடு நடத்தப்பட்டதுல திரு ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. இன்னொன்று, பாஜகவுக்கும் காங்கிரஸிற்கும் கள்ளத்தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத போட்டு உடைத்தார்கள். இதெல்லாம் நம்ம வந்து இதில் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழகத்திலையும் கூட இந்த எஸ்ஐஆருடைய தாக்கம் இந்த எலெக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். இந்த எஸ்ஐஆரை பற்றி திரும்ப திரும்ப நம்ம பேசும்போது தமிழகத்துல எஸ்ஐஆர் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை இந்த எலெக்ஷன்ல செய்யும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதை யாருமே கவனத்துல எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த எஸ்ஐஆர் எந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து களத்துல இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. எல்லாருமே வந்து மற்ற விஷயங்களை பேசுறாங்க. சோசியல் மீடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. திமுக செஞ்சது வந்து மக்கள் மத்தியில போய் சேரல. திமுக வந்து ஒரு எஜமானர்கள் போல இருந்து விட்டார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. ஆனா இந்த எஸ்ஐஆர் விஷயம் வந்து பேசப்படல. குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா, கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினார். கொளத்தூர் தொகுதியில மட்டும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக 83,402 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 83,402 வாக்காளர்கள் முழுக்க இல்லாதவர்களா, இல்லைன்னா இரட்டை பதிவா, இல்லைன்னா இறந்து போனவர்களா, புலம்பெயர்ந்தவர்களா அப்படிங்கிறத வந்து நம்ம தேடி பார்க்கணும். இதுல இந்த பட்டியலில் இருக்கிறவர்களை தாண்டியும் பலரும் வந்து உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. 83,000 வாக்குன்னு சொன்னா அது சாதாரண வாக்கு இல்லை. அப்போ அந்த வகையிலும் திமுகவிற்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். சரி, நம்ம விஷயத்துக்குள்ளால வரும். இப்போ தேசிய அளவில் அடுத்ததாக திமுக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காங்கிரஸை விரும்பாத, இல்லைன்னா காங்கிரஸை வந்து ஒரு பாரமாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக பெரும் தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடியவர், இளம் தலைவராக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு அகிலேஷ் யாதவ். அகிலேஷ் யாதவ் வந்து திமுக வந்து பிடிக்கலாம். ஒரு அகிலேஷ் யாதவ், அதுபோல வந்து ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் பீகார்ல இருக்கக்கூடிய, கடந்த பீகார் எலெக்ஷன்ல என்ன நடந்தது, தேஜஸ்வி யாதவனுடைய தோல்விக்கு இல்லைன்னு சொன்னா ஆர்ஜேடி வெற்றி பெறாமல் போனதற்கு பாஜகவினுடைய கையில வந்து இந்த ஆட்சியை வழங்கினதுக்கு மிக முக்கிய காரணம் காங்கிரஸ், ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய கூட்டணி பொருந்தாம இருந்தது, களத்தில் வேலை செய்யாதது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, விஷயங்கள் இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேஜஸ்வி யாதவுக்கு உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது காங்கிரஸை பற்றி. அப்போ பீகாரில் தேஜஸ்வி யாதவ் வந்து தயாராக இருக்கிறார். அதுபோல மேற்கு வங்கத்தை பொறுத்த அளவில் ஒரு நெருடலாக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது வந்து காங்கிரஸ். இப்போது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும் போது இந்த கூட்டணியில வருவதற்கு எல்லோருமே வந்து தயாராக இருப்பார்கள். இதுல ஆம் ஆத்மி இன்னும் இருக்கு. ஆம் ஆத்மி நேரமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளால இருந்தது. அதுபோல் டெல்லி எலெக்ஷனில் வந்து 2 பேருமே மாறி எதிர்த்து போட்டியிட்டதுனால அங்கே ஒரு தோல்வியை தழுவி பாஜக வந்து ஆட்சியில் அமர்ந்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அதுபோல் இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு இனி எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு கேரளத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து காங்கிரஸை திடமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளை வந்து எதிர்க்கிறதுக்கு பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிறத வந்து பினராயி விஜயன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் பேபியினுடைய நிலைப்பாடு வந்து வேறு விதமாக இருக்கிறது. அந்த வகையில் கம்யூனிஸ்டுகள் என்ன நிலைப்பாடை எடுப்பார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய அளவில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2029 நெருங்கி வரும்போது இதற்கான விஷயங்கள் எல்லாம் தெளியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மறுபடியும் திமுக வந்து ஒரு 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 கூர்மையோடு
ஒரு துணிச்சலோடு களத்தில் இறங்கி வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கு. அதற்கான அடிப்படை வேலைகளை திமுக ஆரம்பித்திருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசியல்ல, தேசிய அரசியல்ல என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.